Hello everyone, வணக்கம் and welcome back to my channel லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண போகிற ஷாம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீராவில் இருக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஸ்மால் ஆனியன் வித் ஃபெனிக்ரிக் மேத்திஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு இது ட்ரை பண்ணேன், 3 வாஷில் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நான் பாட்டிலில் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ நான் பேக் இருக்கு இல்லையா, 2 rupees பேக்கு, அதை எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஷாம்பு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது ரொம்ப லிக்விடாலாம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. மெயினாக பார்த்திங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ ஏன் நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ் இருந்தது. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் ஹேர்டூலாம் பண்ணி முடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் நல்லா வீட்டுக்கு வந்த உடனே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ஷோல்டர் லென்த்துக்கு நல்லா மடித்து முடியை போட்டுட்டேன். என்ன பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதை அன்டை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். டேண்ட்ரஃபில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 2 வெரைட்டி தான் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட் ஃப்ளேக்ஸாக அப்படியே கொட்டும். தலை சீவினாலோ தலையில் தொட்டாலோ இல்லை மேலே பார்த்தாலோ கொட்டிக்கிட்டே இருக்கும், அது ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அழுக்கு மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுமே இனிஷியல் ஸ்டேஜில் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, ஆர்ஓ வாட்ரு, அந்த வாட்டரை எடுத்துக்கோங்க. இந்த கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 200 பிடிக்கிற கப்பு. அதில் 1/2 கப்பு நான் குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 பேக்கெட் ஷாம்பு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 1 எடுத்திங்கனாவே போதும். என்னோடய லென்த் ஆஃப் ஹேருக்குமே நான் 1 ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு நிறையா போட்டால் முடிக்கு நல்லது, நல்லா அழுக்கு போகும் அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது. அது எந்த அளவுக்கு இப்போது நான் டைல்யூட் பண்ணுறேன் இல்லையா, நான் டைல்யூட் பண்ணியிருந்தாலும் லைட்டாக ஒரு சோப்பு நுரை கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனாவே போதும். ரொம்ப டைல்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பு இருக்கிறதே தெரியாத மாதிரி தண்ணியாக அப்படி மாற்றிடாதீங்க. ரொம்ப வாட்டரியாக இருக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி நுரை வரணும் தேய்ச்சா. அப்போ தான் உங்கள் தலையில் போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு நுரை வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபும் ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும், ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, டேண்ட்ரஃப் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். டேண்ட்ரஃப் இல்லைன்னா நீங்கள் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்பி டேண்ட்ரஃப் இல்லாதப்போ போடாதீங்க. ஏன்னா ஸ்கேல்ப்பை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஆயில் வச்சுட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் டேண்ட்ரஃப் ஷாம்பு விடவும் நார்மல் ஷாம்புவும் ட்ரையாக தான் ஆக்கும். ஆனால் நார்மல் ஷாம்புவை விட ரொம்ப ரொம்ப ட்ரை ஆக்கிறது பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு. அதுவும் மெடிக்கேட்டட் டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா உங்கள் முடி அப்படியே என்ன சொல்கிறது, இந்த விளம்பரத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, டிவி ஆட்ஸில், அந்த மாதிரி ரொம்ப நார் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகி விட்ரும். ஏன்னா நம்ம அது ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி 15 minutes 10 minutesலாம் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக முடி பிரேக்கேஜ் ஆகும். நீங்கள் டேண்ட்ரஃப் போகணுன்னு தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு கடைசியில் பார்த்தா உங்களுக்கு முடியே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா வீக்லி 2 times மட்டும் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைம் ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரி 3 times ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஈவன் 1 டேயில் பார்த்திங்கன்னா நார்மல் ஷாம்பு இல்லைன்னா பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இல்லை ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளைனாக கூட வாட்டர் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசி பயிறு இருக்கு இல்லையா, பாசி பயிறு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு ஒரு பேக் மாதிரி போட்டு சும்மா வாஷ் பண்ணலாம். அது நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு. பனானா பேக் போடலாம். இந்த மாதிரிலாம் வந்து போட்டிங்கனாவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் ஆயில் வந்து தலையில் வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டேண்ட்ரஃப் இருந்தால் ஆயில் வைக்கக்கூடாது தான். பட் ஆனால் எந்த மாதிரி டேண்ட்ரஃப்க்கு அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. டேண்ட்ரஃப்ங்கிறது வந்து பூஞ்சை, அதுக்கூட ஃபுட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ட்ரையான டேண்ட்ரஃபாக இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். உங்களது ஆயிலி ஸ்கேல்ப்பு, ஆயிலி டேண்ட்ரஃப் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆயில் வைக்கக்கூடாது. ஆல்ரெடி ஆயில் வந்து செக்ரேட் ஆகி தான் இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும் தலையை தொட்டிங்கனாவே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 3 to 4 டேஸ் உங்களால் ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் வர்றதையும் அவாய்ட் பண்ணும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த ஆனியனோட ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாஷ்லேயே அப்படியே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஆடில் காமிக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளியர் ஸ்கேல்ப் வந்துடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிறதெல்லாம் கொட்டும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும். தேர்ட் வாஷில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 80% வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். 2 விஷயம் வந்து நான் வந்து டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் ரீசெண்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எனக்கு செட் ஆகலை. அதுலேயே ஆரஞ்சு பேக்குன்னு ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகிருக்கு. அதனோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். ஏன்னா இப்போ ஈவன் நான் டேண்ட்ரஃப்க்கு தானே ட்ரை பண்ணுறேன், கையோடு நான் அதையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடியை வந்து இப்போ நல்லா காய வச்சுட்டு நான் வந்து நல்ல ஒரு நீட்டு பின்னல் வந்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், என்னோடய ஹேர் கேர் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.